எசாயா 26 அதிகாரம் 8 அதனுடைய பின்பகுதியை வாசிக்கின்றேன். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க. உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது. இப்போ அந்த வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கின்றேன். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். நேரம் இன்னைக்கு தேவனோடு பேசினீங்களா? வேதத்தை வாசினீங்களா? தேவன் உங்களோடு பேசினாரா என்று கேட்டால், இல்லைங்க, நாங்கள் வேலையா இருந்தோம், இல்லை ஏதோ ஒரு காரியத்தை நாம் சொல்லுகிறவர்களா இருப்போமானால் என்னங்க அர்த்தம்? அந்த வசனம் சொல்லி தருகிறது, அவருடைய நாமமும் உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் நமக்குள்ள வாஞ்சையாவே இருக்கணுமா? ஆத்தும வாஞ்சையாய் இருந்தால் என்ன பண்ணுவோமா? அவருடைய நியாய தீர்ப்பின் வழியிலே அவருக்கு காத்திருப்போமா? அந்த வாஞ்சை நம்மளை என்ன பண்ணுமா? அவருக்கு காத்திருக்கிற பாதையில கொண்டு நிப்பாட்டுமா? அடுத்த வசனத்தை பாருங்கள், 9ஆம் வசனத்தை. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எப்ப வாஞ்சிக்குதா? இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க என்னையாலாம் முடியாதுங்க, கொஞ்சம் பலவீனம் இருக்கு, இல்ல காலையிலே நான் எழும்பிச்சேன்னா அந்த நாள் ஃபுல்லா நான் டயர்டா இருப்பேங்க. இப்படி சில பலவீனங்களை நாம் முன்னிறுத்துகிறவர்களா இருப்போமானால் அந்த பலவீனம் நமக்குள்ளே பலனை தருவதில்லை. ஆனால் எது நமக்கு பலனாய் இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கர்த்தரை நினைக்கும் நினைவு நம்முடைய ஆத்தும வாஞ்சையாய் இருக்கும் பொழுது அது என்ன பண்ணுதா? நமக்குள்ள என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறதா. இரவில் என்னங்க வாஞ்சிப்போம்? தூங்கணும்னு வாஞ்சிப்போம் இல்லையா? ஆனா அந்த ஆத்தும பலன் உங்களுக்குள்ளே உருவாகும் பொழுது என்ன பண்ணுவீங்களா? அதிகாலையிலே அவரை தேடுவதற்கு நம்ம என்ன பண்ணுவோமா? ராத்திரியிலே நமக்குள்ள அந்த வாஞ்சை வந்து விடுமா? அப்போ அதிகாலை ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் எந்த ஆயத்தம் தேவை? நம்முடைய இருதயத்தில், நம்முடைய ஆத்துமாவில் இரவிலே நாம் வாஞ்சிக்க வேண்டுமா? அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். உமது நாமத்தையும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அல்லவா? யெகோவா ஈரே, அவருடைய நாமங்களை நாம் அநேகமாய் சொல்ல முடியும். அந்த நாமங்களும் அவரை துதிக்கும், அவரை நினைக்கும் நினைவும் நம்முடைய ஆத்தும வாஞ்சை. அவருடைய வார்த்தை எதங்க நம்ம நினைச்சு பார்க்கணும்? இந்த வார்த்தைகளை நினைச்சு பார்க்கணுங்க. இந்த வார்த்தைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நமக்குள்ள என்ன வந்து விடுகிறதாம்? ஆத்துமாவிலே வாஞ்சை வந்து விடுகிறதாம். அப்போ இந்த சத்திய வசனங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்க்கணும்னு சொன்னா அவருடைய வார்த்தை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எபேசியர் 1:13 பார்க்கிறோம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப இந்த வசனத்தை கேட்கும் போதே அதை கேட்டு விசுவாசிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது நமக்குள்ளே என்ன வருகிறதாம்? அவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வசனத்தின் கிரியையாயிருக்கிற ரட்சிப்பு நமக்குள்ளே உருவாகி பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன செயல் நமக்குள்ளே நிகழ்கிறது பாருங்க. அதிகாலை வேளையிலே இதை நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் ஆனால், அவரை நினைக்கும் நினைவு உங்களுக்குள்ளே வருமானால், உங்கள் ஆத்துமாவிலே இரவிலே அந்த வாஞ்சியை கொண்டு வருவதற்கு அப்ப என்ன பண்ணணும்? நீங்க இரவிலே இந்த வேதத்தை வாசித்துட்டு அவரை நினைக்கும் நினைவை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பழக்கம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்கள் ஆத்துமா வாஞ்சியா இருக்குமா? எதற்காக? அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் என்று சொல்லி அவர் அந்த வாஞ்சியை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறார் என்று தான் இந்த வேத வசனங்கள், வேத வசனத்தின் ஆழம் நமக்கு உணர்த்துகிறது.
அப்படி நாம் அவரை நினைக்கும் பொழுது, அதிகாலையிலே அவரை தேடும் பொழுது என்ன நடக்குது? அந்த வசனத்தின் 2ஆம் பகுதியை பாருங்கள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடுவதில்லை. கர்த்தர் நம்மை அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதமும் குறைவதில்லை. அவர் நம்மை நடத்தும் பொழுது என்ன ஆகுமா? பூமியிலே அந்த நியாய தீர்ப்புகளை அவர் நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுமா? பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்ப இந்த வேத வசனத்தை நினைக்கும் நினைவு, அவருடைய நாமம், இந்த 2 நினைவுகளும் நமக்குள்ளே அனுதினமும் எப்பொழுதும் எவ்ரி மினிட்ஸ் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவிலே அப்படிப்பட்ட உணர்வுடையவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பு நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கும். இதே அதிகாரம் எசாயா 26:2 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சொன்னேன் இல்லையா? அந்த நீதி உள்ள ஜாதியாய் நாம் மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அங்கே நமக்காக அவர் முன் சென்று எல்லா காரியங்களையும் செவ்வை பண்ணுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அங்கே 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். இந்த சத்திய வசனம் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கும். ரட்சிப்பை பூரணப்படுத்தி கொண்டே இருக்கும். தெய்வ பயத்தோடே அது நமக்குள்ளே பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அங்கே அந்த ரட்சிப்பு நமக்கு மதிலாகவும் அரணாகையும் அவர் ஏற்படுத்துவார் என்று பார்க்கிறோம். அப்ப நமக்குள்ள என்ன வருது? அந்த வசனத்தை கை கொள்ளும் பொழுது ஒரு ஸ்ட்ரெங்த், ஒரு பலன் வருகின்றது. தேவ பலனை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள். 3ஆம் வசனத்துல பாருங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அப்ப என்ன ஆகிறது? இந்த வேத வசனங்கள் நமக்குள்ளே ஒரு உறுதியை கற்றுத்தருகிறது. உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவரை நம்ப ஆரம்பிக்கிறோம். நம்பிட்டோன்னு சொன்னா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த வேத வசனங்கள் நமக்கு ஒரு தெளிவான சிந்தனையை உண்டு பண்ணி இருக்கின்றன. கண்களை மூடி நாம் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போமா? அப்பா, உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் என் ஆத்தும வாஞ்சையாய் மாறட்டும் தகப்பனே. இந்த ஆத்தும வாஞ்சை இரவிலே எனக்குள்ளே உண்டாகட்டும். அந்த வாஞ்சை எனக்குள்ளே அதிகாலையில் உம்மை தேடுவதற்கு என்னை ஊக்குவிக்கும் என்று பார்க்கிறேனே அப்பா, அந்த கிருபையை தாரும். இந்த வசனங்கள் எனக்குள்ளே ஆவியாயும் ஜீவனாயும் கிரியை செய்யட்டும். ஆவியானவரே, இந்த சத்திய வசனத்தாலே இன்று என்னை ஜனிப்பிப்பீராக தகப்பனே. இந்த சத்திய வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜனிப்பிக்கப்படுகிற அந்த கிருபை உண்டாகட்டும் தகப்பனே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.